ஹலோ வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு நம்ம 799 உடைய லாஸ்ட் டே. சரியா? என்னடா 799? ஒன்றும் இல்லை, ராயல் பர்ஸ் 799 ஃபார் 1 இயர் அதோடைய லாஸ்ட் டே. ஸோ இன்னைக்கியோட இது முடியும், வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. ஷீல்டிங் செபி ரொம்ப சூப்பரான ஒரு எடிட்டோரியல் இது. சுப்ரீம் கோர்ட், இந்த சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு ஹலோ ரைட், ரொம்ப அருமையான ஒரு எடிட்டோரியல். சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு என்ன பண்ணுது, செபி அப்படிங்கிற இந்த செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா ஒரு பிரச்சனையில மாட்டிடுச்சு. இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட் இதை என்ன பண்ணுது, இது வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம பார்க்க போறோம், டீட்டெயிலாக பார்க்க போறது கிடையாது. பார்ட்டாக கூட பிரிச்சு நான் போடுறேன். பார்ட் 1 இன்னைக்கு, பார்ட் 2 நாளைக்குன்னு போடுறேன். சரியா? ஷீல்டிங் செபி ஆன் சுப்ரீம் கோர்ட்ஸ் ரூலிங்னா ஜட்ஜ்மெண்ட் அண்ட் செபி ப்ரோப். ஸோ சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு. சரியா? அப்புறம் செபி ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்திருக்கு. ப்ரோப்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன். ஸோ இதுதான் என்ன பண்றாங்க அப்படின்னா சொல்றாங்க, சுப்ரீம் கோர்ட்டு என்ன ஜட்ஜ்மெண்ட்டு, செபி என்ன இன்வெஸ்டிகேஷன், அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஷீல்டிங் செபி, ரைட். சுப்ரீம் கோர்ட் ஷுட் ஹேவ் புஷ்ட், பண்ணியிருக்கணும் ஆனா பண்ணல. ஷுட் ஹேவ் புஷ்ட் இட் டு டூ மோர் வைல் நாட் ரிவ்யூவிங் பாலிசி ஆக்ஷன்ஸ். ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு இன்னும் புஷ் பண்ணியிருக்கணுமா, இன்னும் நிறைய பண்ணுங்கன்ட்டு. யாரை புஷ் பண்றதுன்னு தெரில, செபியா இருக்குன்னு நினைக்கிறேன், வாசிச்சாதான் நம்மளுக்கு தெரியும். while not reviewing policy actions ரிவ்யூ பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் லைன் ரொம்ப சூப்பரா இருக்கு, கதையை புரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் ரொம்ப சூப்பர். ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ்ல ஃபர்ஸ்ட் 2 சென்டென்சஸ். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா உடைய ரூலிங் ஆன் அ பேட்ச் ஆஃப் பெட்டிஷன்ஸ். ஸோ பெட்டிஷன்ஸ் போடுறாங்க. இந்த பெட்டிஷன்ஸ் வந்து ஃபைல் பண்ணப்பட்டுச்சு, V3A சப்ஜெக்டிவ். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, எப்பவுமே சப்ஜெக்ட் பிடிச்சிக்கிடுவேன், கொஞ்சம் எனக்கு ஈஸியா இருக்கும். இந்த இருக்கு சப்ஜெக்ட், சரியா? இந்த இருக்கு ஹேஸ் டாஸ் த பால் பேக். ஸோ சுப்ரீம் கோர்ட்டுடைய ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாலை திருப்பி கொடுத்துருச்சு. யார்கிட்ட? டு த மார்க்கெட் ரெகுலேட்டர்ஸ் கோர்ட். மார்க்கெட் ரெகுலேட்டர்ஸ் கோர்ட் தான் செபி. ஸோ செபிட்டே திருப்பி கொடுத்துருச்சு. என்னது? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, பாலை டாஸ் த பால் பேக் அப்படின்னா ஒரு இடியம் மாதிரி. டாஸ் த பால் பேக்னா கிவ், அதாவது நீங்க தான் இதை பண்ணணும். கிவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு அர்த்தம். அதாவது பால் இஸ் இன் யுவர் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டைம், நீங்க முடிவு எடுத்துக்கங்க அப்படின்னு. டைம் டு டேக் டிசிஷன். இந்த டேபிள் டென்னிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, பால் உங்க சைடு வந்துருச்சு அப்படின்னா, பால் இஸ் இன் யுவர் கோர்ட் அப்படின்னா நீங்க தான் என்ன பண்ணணும், முடிவு எடுக்கணும். டைம் டு டேக் டிசிஷன். சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட் வருது, ஒரு பேட்ச் ஆஃப் பெட்டிஷன்ஸ்ல ஃபைல் பண்ணப்பட்டுச்சு. இந்த வேக்னா ஒரு விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம், ஆஃப்டர் மேத், ஒரு விஷயத்துக்கு அப்புறம். இந்த வேக் ஆஃப் அ US பேஸ்டு ஷார்ட் செல்லர்ஸ் அலிகேஷன். ஷார்ட் செல்லர்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு டைப் ஆஃப் ஸ்டாக். ஷார்ட் செல்லிங்கிறது டைப் ஆஃப் ட்ரேடிங். சரியா? ஷார்ட் செல்லிங் அப்படின்ட்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு ட்ரேடிங் ஒரு மெத்தடாலஜி, ஷார்ட் செல்லிங். ஸோ யூஎஸ்ல ஒரு ஷார்ட் செல்லர் இருக்காரு. அவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. என்னது? ஏமாத்துறாங்க. யார் ஏமாத்துறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் பிரைஸ் மேனிபுலேஷன், ஸ்டாக் பிரைஸை முதற்கொண்டு மாத்துறாங்க அப்படின்னு சொல்றாரு. யார் சொல்றா? யூஎஸ் பேஸ்ட் இருக்க ஒரு ஷார்ட் செல்லர்னா ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேடர். யாரு பண்றா அப்படின்னா, அதானி பண்றாங்க. அப்ப பேசிக்கா அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஸ்டாக் பிரைஸ் சேஞ்ச் பண்றாங்களாம். ஸ்டாக் பிரைஸை சேஞ்ச் பண்ணி ஏமாத்துறாங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாரு இந்த ஷார்ட் செல்லர். இவர் எங்க இருக்கிறவர் அப்படின்னா, யூஎஸ்ல இருக்கிற ஒரு ஷார்ட் செல்லர். ஸோ இவரு ஒரு குற்றச்சாட்டு, ஒரு அலிகேஷன் வைக்கிறாருல. இந்த அலிகேஷனுக்கு அப்புறம் என்ன அலிகேஷனு? ஏமாத்துறான், அதானி குரூப் ஏமாத்துறான் அப்படின்னு ஒரு அலிகேஷன் வைக்கிறாருல. இந்த அலிகேஷனுக்கு அப்புறம் ஒரு பேட்ச் ஆஃப் பெட்டிஷன்ஸ் வருது. சரியா? ஃபைல் இந்த வேக் ஆஃப்னா ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம். ஃபர்ஸ்ட் அலிகேஷன்ஸ் வருது யூஎஸ் பேஸ் ஷார்ட் செல்லர்ல இருந்து, அதானி ஏமாத்துறாப்ல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு பேட்ச் ஆஃப் பெட்டிஷன்ஸ் வருது. இந்த பெட்டிஷனுக்கு தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த பெட்டிஷனுக்கு தான் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்க? ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க தெரியுமா? செபியே முடிவு பண்ணிடட்டும் அப்படிங்கிறாங்க. இப்போ அதானி குரூப்பை வச்சு ஒரு அலிகேஷன் வந்திருக்கு. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு பேட்ச் ஆஃப் பெட்டிஷன்ஸ் ஃபைல் ஆகுது. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, has squarely tossed the ball back. அப்படின்னா டைரக்டா பால் அவன்கிட்டே கொடுத்துட்டாங்க. யார்கிட்ட? மார்க்கெட் ரெகுலேட்டர்ஸ் கோர்ட்னா
செபியே சொல்றாங்க, செபியே முடிவு எடுத்துக்கிட்டுங்க. ஏகப்பட்ட பெட்டிஷன் வருது சுப்ரீம் கோர்ட்டுக்கு, இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இந்த பிரச்சனை. உடனே என்ன பண்றாங்க, செபி எடுக்கிறதா முடிவுன்றாங்க. என்னடா இப்படி சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு இதுவாகுது. என்ன இவங்க முடிவு சொல்லாம செபியே தள்ளி விடுறாங்க, செபியே முடிவு எடுக்கட்டும்ங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. செகண்ட் லைன் பாருங்க, ரொம்ப சூப்பரா எழுதியிருக்காரு. கோர்ட் has opted. கோர்ட் என்ன முடிவு எடுக்குது, டு சப்பார்டினேட். சப்பார்டினேட் எடுத்துனா ஒரு விஷயத்தை கீழே கொண்டு வருது. அப்போ ஒரு விஷயம் மேல இருக்கு, ஒரு விஷயத்தை கீழே கொண்டு வராங்க. எதை கீழே கொண்டு வருவாங்க, பெட்டிஷனர்ஸ் என்ட்ரிட்டிஸ் ரெக்வெஸ்ட். பெட்டிஷனர் போட்டாங்கல்ல, மேல பெட்டிஷன் போட்டாங்கல்ல, இந்த மாதிரி இதா இருக்குல்ல, பெட்டிஷன்ஸ் போட்டாங்கல்ல, பேட்ச் ஆஃப் பெட்டிஷன்ஸ். அந்த பெட்டிஷனர்ஸ் உடைய ரெக்வெஸ்ட். என்ன ரெக்வெஸ்ட், ஐயா நீங்க வந்து பப்ளிக்கை ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு ரெக்வெஸ்ட் வைக்கிறாங்கல்ல. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட முக்கியமா கருத்தில் கொண்டு பெட்டிஷனர்ஸ் ஒரு ரெக்வெஸ்ட் போடுறாங்க. இதை கீழே கொண்டு வந்துட்டாங்களாம். இதை என்ன பண்ணிட்டாங்க, கீழே கொண்டு வந்துட்டாங்க. டு சப்பார்டினேட் வாட், எதை சப்பார்டினேட் பண்றாங்க, பெட்டிஷனர்ஸ் உடைய என்ட்ரிட்டிஸ். எதுக்கு, லார்ஜர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. சரியா, எதுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, டு இட்ஸ் சேரினஸ். அப்போ கேர்ஃபுல்லா இருக்கணுமா, கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஓட்ட பெட்டிஷன் எல்லாம் கீழே கொண்டு வா, பெட்டிஷன் எல்லாம் முக்கியத்துவத்தை குறை, பெட்டிஷன்லாம் வந்துட்டு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்றதுதான், பெட்டிஷன் அந்த பெட்டிஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் குறை, கீழே கொண்டு வா. சரிங்க, அதோடைய இம்பார்ட்டன்ஸை குறைச்சிட்டு எதை தாங்க நீங்க மேல கொண்டு போறீங்க அப்படின்னா, ஒரு கேர்ஃபுல்னஸ். அதாவது கேர்ஃபுல்லா இருக்கணுமா, எதுக்கு, என்னுடைய சொந்த விஷ்டத்தை செபியுடைய ரெகுலேட்டரி பாலிட்டிஸ்ல நான் போட்டுறக்கூடாது அப்படின்னு கேர்ஃபுல்லா இருக்கணுமா இப்படின்னு யாரு சொல்றா, சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. அப்ப சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, நீங்க ஒரு கேஸை கொண்டு வரீங்க, சரி, பெட்டிஷன் போடுறீங்க, சரி, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் வேற சொல்றீங்க, சரி, எல்லாம் சரி, ஆனா இதெல்லாம் முக்கியம் இல்லை, இதெல்லாம் கீழே கொண்டு போங்க, இதெல்லாம் சப்பார்டினேட் ஆக்குங்க, இதெல்லாம் கீழே வைங்க. அப்ப எதுங்க முக்கியம், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு ஆப் பண்ணிட்டாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, நீ சொல்றதெல்லாம் சரிதான் தம்பி, ஆனா நான் கேர்ஃபுல்லா இருக்கணும் பத்தியா, நான் வந்து சேரினஸா இருக்கணும் பாத்தீங்களா, கேர்ஃபுல்லா இருக்கணும். எதுக்கு, ஏன் சொந்த விஷ்டத்தை யூஸ் பண்ணி நான் வந்து செபியுடைய ரெகுலேட்டரி பாலிசிஸை நான் வந்துட்டு மாற்ற முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ என்னுடைய சொந்த விஷ்டத்தை வந்து நான் வந்து செபிக்கு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க எடுக்கிறதா முடிவு, அவங்களுடைய ரெகுலேட்டரி பாலிசிஸ்க்கு நான் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து நான் போயிட்டு என்னுடைய அறிவெல்லாம் புகுத்த முடியாது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்னு சொல்றீங்க, பெட்டிஷன் சொல்றீங்க, எல்லாத்தையும் கொஞ்சம் கீழே கொண்டு போங்க அப்படிங்கிறாங்க. எந்த மாதிரி பேசுறாங்கன்னு பாருங்க, இந்த லைன் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க. கோர்ட் எடுத்த முடிவு என்னதுன்னா, பெட்டிஷனர் ரெக்வெஸ்ட் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ப்ரொடெக்ட் பண்ணணும், ஆனா அதெல்லாம் கீழே கொண்டு போகும். எதுக்குங்க கீழே கொண்டு போகணும் அப்படின்னா, நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் பாத்தீங்களா, நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட் லா தான் நம்மளுக்கு தெரியும், அவங்களுக்கு தான் வந்துட்டு ரெகுலேட்டரி பாலிசிஸ்லாம் எப்படி போடணும்னு தெரியும். ஸோ அவங்க போட்டதே சரின்னு நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன பண்றாங்க இவங்க, செபியை ஷீல்டு பண்றாங்க, செபியை ப்ரொடெக்ட் பண்றாங்க. ப்ரொடெக்ட் பண்றது யாரு, சுப்ரீம் கோர்ட். செபி அப்படியே பொத்து பாதுகாக்கிறாங்க. அடுத்து பாருங்க, 46 பக்கம் ஆர்டர்ல பெஞ்ச், இந்த பெஞ்ச் என்னது, சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் ஹெட்டட் பை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா டிஒய் சந்திரசந்த் இஸ் எம்ஃபேட்டிக். எம்ஃபேட்டிக்னா ஸ்ட்ராங்கா அசர்ட் பண்ணி அழுத்தி சொல்றாங்க. சரியா, அழுத்தி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, இன் அப்சர்விங் தட் செபி ஹேஸ் பிரைமா ஃபேசி. பிரைமா ஃபேசி ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டு. சரியா, பிரைமா ஃபேசினா ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன். ஒரு விஷயத்தை முதல்ல எடுத்தோடனே பாக்குறீங்க அப்படிங்கிறது தான் பிரைமா ஃபேசி. சரியா, பிரைமா ஃபேசி இருக்குல்ல, பிரைமா ஃபேசி அப்படின்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் பார்க்கிறேன், செபி வந்துட்டு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனா முதல்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்துறாங்களா, அது நல்லா கம்ப்ளீட்டா நடத்துறாங்க அப்படின்னு யார் சொல்றா, சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் அழுத்தி சொல்லுது. என்னது, செபி ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்திருக்காங்க, அது நல்ல ஒரு கம்ப்ளீட்டான இன்வெஸ்டிகேஷன் தான், அதை பார்த்தாலே நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ்லாம் வருது அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க, and that the facts of this case do not warrant a transfer of investigation from செபி. செபியில இருந்து நீங்க இன்வெஸ்டிகேஷனை எடுத்து
வேற எவனுக்காவது கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்கிறாங்க. அப்போ 3 பாயிண்ட் சொல்றாங்க. 46 பேஜ் ஆர்டர் போட்டு சுப்ரீம் கோர்ட் 3 பாயிண்ட் சொல்லுது. பிரைமா ஃபேசியா பாத்தீங்கன்னா எம்ஃபேட்டிக்கா சொல்றோம், அழுத்தி நாங்க சொல்றோம். பிரைமா ஃபேசியா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்திருக்காங்க, நல்ல கான்பிடன்ஸ் வேற வருது. ஃபேக்ட்ஸை வந்துட்டு இன்னொருத்தவங்க செபிட் இருந்து எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ராப்பரான ரீசன் இல்லை. டஸ் நாட் வாரண்ட். வாரண்ட்னா ரீசன், சரியா? கரெக்டான ஒரு காரணம் இல்லை. நீங்க பாட்டுக்கு செபிட் இருந்து எடுத்துலாம் கொடுக்க வேண்டாம். எதை கன்சிடர் பண்ணும்போது கன்சிடரிங் தட் given that na considering that prima facie திரும்ப prima facie first impressionல no deliberate inaction or inadequacy வேணுக்கும்னு அவங்க தப்பு விடலைங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல பாத்தீங்கன்னா வேணுக்குள்ள அவங்க தப்பு விடல. யாரு? செபியுடைய கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்குல்ல, செபியுடைய கோட் ஆஃப் கண்டக்ட்ல செபியுடைய இன்வெஸ்டிகேஷன்ல வேணும்னே வெளிப்படையான தப்போ வெளிப்படையான இன்ஆக்ஷனோ இல்ல. அப்ப நீங்க என்ன பண்ண வேண்டாம், செபிட் இருந்து இன்வெஸ்டிகேஷன் எடுத்து வேற இவனுக்குலாம் கொடுக்க வேண்டாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல பாத்தீங்கன்னா டெலிபரேட்டா வந்துட்டு வேணும்னே வந்துட்டு இவங்க இன்ஆக்ஷனோ இன்ஆடிகுவசியோ இன்வெஸ்டிகேஷன்ல பண்ணல அப்படிங்கிறான். அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் செபிக்கு சொம்பு தூக்கும் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு நம்ம டைட்டில் வைக்கலாம். ஆனா வைக்க முடியாது ஃபார் ஆப்வியஸ் ரீசன்ஸ். அதுதான் நடக்குது, சரியா? செபின்ட்டு இவங்க இருந்து ஒரு நடுநிலையா இருந்து ஒரு இது கொடுப்பாங்கன்னு பார்த்தா செபி அப்படின்னு கத்துறாங்க, ரைட்? ஸ்ட்ரைக்கிங்லி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பெஞ்ச் வந்துட்டு கம்ப்ளீட்லி ஸ்கர்ட்டட்னா ஸ்கிப் பண்றதுங்க. சரியா? ஸ்கர்ட்டட்னு நீங்க அடிச்சீங்கன்னா கரெக்டான மீனிங் என்ன வரும்னு பாருங்க. 2 பாட்டா போடலாம், அவ்வளவு சூப்பரான ஒரு ஸ்கர்ட்டட்னால எப்படி தேடணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸ்கர்ட்டட் பாருங்க, ஸ்கர்ட்னு அடிச்சீங்கன்னா ஹேவிங் லாங் ஸ்கர்ட் தான் வரும். அந்த ஸ்கர்ட் கிடையாது நம்மளுக்கு, அந்த ஸ்கர்ட் நமக்கு அவசியமே. ஸ்கர்ட்டட்னு கீழே பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு, இக்னோர், அவாய்ட், இந்த இருக்கா, அவாய்ட், எஸ்கேப், இவேட். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா முக்கியமா பார்த்தீங்கன்னா பெஞ்ச் வந்து கம்ப்ளீட்டா ஸ்கிப் பண்ணிடுச்சு. எதை? fundamental questions that the court appointed expert committee in its May 2023 report had opted to leave as a matter of SEBI and the court. இப்ப பாருங்க, கம்ப்ளீட்டா ஸ்கிப் பண்ணிட்டாங்க சில ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ், சரியா? the fundamental questions in thatங்கிறது ரேட் ப்ரோனஸ் ஆப்ஜெக்ட். the court appointed expert committee. ஸோ கோர்ட் வந்துட்டு மே 2023 ரிப்போர்ட். கோர்ட் வந்துட்டு ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணுது. அவங்க 2023 ஒரு ரிப்போர்ட் போடுறாங்க. ரிப்போர்ட் போட்டு சில கொஸ்டின், சில முக்கியமான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ 2023 எக்ஸ்பர்ட் கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணி ஒரு முக்கியமான ஒரு ரிப்போர்ட் போட்டு சில முக்கிய கேள்விகளை கேட்டிருக்காங்க. அந்த கேள்விகளை என்ன சொல்லிட்டாங்கன்னா செபியும் கோர்ட்டு பார்த்து முடிவு பண்ணிக்கிறட்டும் அப்படின்னு சில முக்கியமான கேள்விகள் இருக்கு, சரியா? ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு. இது கோர்ட்டே அப்பாயிண்ட் பண்ண கமிட்டி ரெடி பண்ண இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இந்த செபியும் சுப்ரீம் கோர்ட்டும் பேசி தீர்த்துக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க விட்டுட்டாங்க. இந்த கேள்வியெல்லாம் கம்ப்ளீட்டா ஸ்கிப் பண்ணியாச்சு. இந்த கேள்வியை பத்தினா என்ன பண்ணல, பேசவே இல்லை, சரியா? பேசவே இல்லை. சரிங்க, என்னங்க முக்கியமான கேள்விகள்? அப்படி என்ன முக்கியமான கேள்விகள் கேட்டாங்கன்னு பார்த்தா the determination of possible violations, சில பாசிபிளான அத்துமீறல்கள் இருக்குது. எது சம்பந்தப்பட்டது? ரிலேட்டட் டு மினிமம் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன். ஸோ சில டிரான்சாக்ஷன்ஸுக்கு நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா கொஞ்சம் சந்தேகங்கள் இருக்கு, வயலேஷன்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. அப்போ இந்த இடத்துல இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லிடணும் தானே, கம்ப்ளீட்டா ஸ்கிப் பண்ணியாச்சு. அதுக்கு பதிலா பெஞ்ச் என்ன பண்ணிருக்கேன், இன்ஸ்டெட் சீஸ்ட் அப்பான் பிரேயர்ஸ். சீஸ்னா அப்படி அபகரிக்கிறது, அப்படி வேகமா பிடுங்கிறது. பிரேயர்ஸ்னா ரெக்வெஸ்ட். கோர்ட் வந்துட்டு எதை பாக்குது தெரியுமா? நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்றாங்க. என்னது? கோர்ட்டை என்னது, செபியை டைரக்ட் பண்ணுங்க. என்னது? அதாவது செபிக்கு கோர்ட்டுக்கு நடுவில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை பார்க்கல, அதுக்குள்ள நேரம் இங்கே திரும்பியாச்சு. நிறைய பேர் கோர்ட்டுகிட்ட ரெக்வெஸ்ட் பண்றாங்க,
ஸோ அந்த ரெக்வெஸ்ட் நோக்கி நம்ம திரும்புவோம் அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் திரும்பிச்சு. சரியா? என்ன ரெக்வெஸ்ட்? செபி வந்து ரிவோக் பண்ணணும், கேன்சல் பண்ணணும். இது இந்த அமெண்ட்மெண்ட் போட்டிருக்காங்க, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் ரெகுலேஷன்ஸ் அண்ட் லிஸ்டிங் ஆப்ளிகேஷன்ஸ் அண்ட் டிஸ்க்ளோஷர் ரெக்வயர்மெண்ட்ஸ் அப்படின்னு சில அமெண்ட்மெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. சரி, டிஸ்க்ளோஷர்னு ஓப்பன் பண்றது, க்ளோஸ்னா க்ளோஸ், டிஸ்க்ளோஷர்னு ஓப்பன் பண்றது. ஸோ எந்தெந்த விஷயங்கள்லாம் ஃபாரின் போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் போட்டிருக்காங்க. அதை கேன்சல் பண்ணுங்க நிறைய பேர் பேசிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? நம்ம வேணா அதை பத்தி பேசுவோமேட்டு அப்படி டாபிக்கையே வேற எங்கேயோ போயிட்டாங்க. என்ன அவன் போட்ட பெட்டிஷனு, ஃபைல் பண்ண அந்த அந்த அலிகேஷன்ஸு, இவ்வளவு பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு இந்த கோர்ட் செபி வந்துட்டு ஏதோ அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்குல்ல, அந்த அமெண்ட்மெண்ட்டை பத்தி நிறைய ரெக்வெஸ்ட் இருக்கு, அதை பத்தி நம்ம பேசுவோம் அப்படி டாபிக்கையே மாத்தியாச்சு. சரியா? அடுத்தது அமெண்ட்மெண்ட்ஸ். இந்த அமெண்ட்மெண்ட் சொன்னாங்கல்ல, இந்த அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் என்னது அப்படின்னா, இந்த அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் பாருங்க. The amendments that were at the heart of petitioner's submissions of regulatory failure. ரெகுலேட்டரி ஃபெயிலியர் ஆயிருக்குங்க. ரெகுலேட்டரி அந்த செபிங்க ரெகுலேட்டரியே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கு சென்டர்ல, சரியா, அந்த ரெகுலேட்டரி ஃபெயிலியர் இருக்குல்ல, அந்த ரெகுலேட்டரி ஃபெயிலியர் தான் அந்த பெட்டிஷனர்ஸ் உடைய சப்மிஷன்ல சென்டர்ல இருந்துச்சு. ஓ, இப்பதான் நம்மளுக்கு புரியுது. நீங்க ஒரு அமெண்ட்மெண்ட்லாம் போடுறாங்க, இந்த அமெண்ட்மெண்ட்டை குறிச்சு தான் என்ன பண்றாங்க, பெட்டிஷனர்ஸ் சப்மிஷனே பண்றாங்க. சரியா? இப்போ டைரக்டா இந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க, கரெக்டாக தான் வராங்க. பாயிண்ட் இக்னோர் பண்ணல, கரெக்டாக தான் வராங்க. ரைட், ஓகே, பாயிண்டை இக்னோர் பண்ணல, கரெக்டாக தான் வராங்க. பெட்டிஷனர் போட்ட பாயிண்ட் கரெக்டாக வராங்க. வந்துட்டு அண்ட் ரவுண்ட்லி டினைட் தம், டைரக்டா டினை பண்ணியாச்சு. ஆன் கிரவுண்ட்ஸ். என்ன காரணம்னா எந்த இல்லீகலிட்டி இல்லை. அப்போ இந்த பெட்டிஷன்லாம் போட்டிருக்காங்கல்ல, பெட்டிஷன்லாம் போட்டு இந்த அமெண்ட்மெண்ட்டை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுதான் பெட்டிஷனருடைய சென்டர்ல இருக்கு, பெட்டிஷனருடைய ஹார்ட்ல இருக்கிற பாயிண்ட். ஹார்ட்னா வந்துட்டு அவங்க பெட்டிஷன் எழுதி போடுறதுடைய கோர் பாயிண்ட்டு அமெண்ட்மெண்ட்டை கேன்சல் பண்ணுங்கன்னு. ஆனா இவங்க நேரம் அந்த பாயிண்ட்டுக்கு போயிட்டு அமெண்ட்மெண்ட் எல்லாம் டைரக்டா கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன காரணம் சொல்றாங்கன்னா, எதுவும் தப்பா இல்லையே அப்படின்னு காரணம் சொல்றாங்க. அப்புறம் நார்ம்ஸ் வந்துட்டு ஒன்றும் கெப்ரீஷியஸ்னா வந்துட்டு மாறக்கூடியது ஃபிக்கல். டக்குன்னு இன்னைக்கு நல்லா இருப்பான், நாளைக்கு சோகமா இருப்பான், நாளை கழிச்சு நல்லா இருப்பான், அடுத்த நாள் சோகமா இருப்பான், மாறிக்கிட்டே இருக்கிறது கெப்ரீஷியஸ். ஆர்பிட்ரரினா ரேண்டமா போடல, மாறுற மாதிரி போடல, கான்ஸ்டிடியூஷனை வயலேட் பண்ற மாதிரியும் எந்த ரூல்ஸும் இல்லை. அதனால இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு, அமெண்ட்மெண்ட்ஸை கேன்சல் பண்ணதுக்கு நீங்க பெட்டிஷன் போடுறீங்க பார்த்தீங்களா, அதை நாங்க கேன்சல் பண்றோம்ட்டு பெட்டிஷனரை தான் வச்சு செய்யறாங்க. பெட்டிஷன் போட்டவனை தான் க்ளோஸ் பண்ணி விடுறாங்க. இவன் ஏன் என்ன பெட்டிஷன் போடுறான், அமெண்ட்மெண்ட் இருக்குங்க, அந்த அமெண்ட்மெண்ட்டை கொஞ்சம் அவங்கள கேன்சல் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொன்னா சுப்ரீம் கோர்ட் தூக்கிட்டு வந்துட்டு என்ன சொல்லுது, அமெண்ட்மெண்ட்டில் எந்த தவறும் இல்லை, அமெண்ட்மெண்ட் வந்துட்டு எதையும் இல்லீகலா சொல்லவில்லை, கெப்ரீஷியஸா இல்லை, ஆர்பிட்ரரியா இல்லை, கான்ஸ்டிடியூஷனையும் வயலேட் பண்ணவில்லை அப்படின்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் செபிக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. செபி பண்ணா கரெக்டு, இதை நீங்க செபிட்டே கேட்டு முடிவு எடுத்துக்கீங்கிறது, செபி பண்ணா கரெக்டுங்கிறது, செபி எந்த ஸ்டெப் எடுத்தாலும் இல்லீகலா எதுவும் இல்லைங்கிறது, இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. செபிக்கும் கோர்ட்டுக்கும் நடுவில் இந்தந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கன்னு ஒரு லிஸ்ட் போட்டீங்களா, அதுக்காவது சொல்லுங்கன்னா அதுக்கும் பதில் இல்லை. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஓரளவுக்கு ஒரு பிக்கப் ஆகுதான்னு பாருங்க. நான் ஒரு ஃப்ளோல அப்படியே போனேன். சரியா? ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு அலிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க, ஏற்கனவே முன்னாடியே ஒரு அலிகேஷன்ஸ் வந்திருக்கு, அதுக்கப்புறம் ஒரு பெட்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஏன் திரும்பி போயிட்டு செபியை முடிவெடுத்துக்கிட்டுட்டான். என்னடா அப்படின்னு பார்த்தா, இல்ல நாங்க வந்துட்டு அதுக்குள்ள போகக்கூடாது பார்த்துக்கோங்க, நாங்க வந்துட்டு கேர்ஃபுல்லா இருக்கணும், எங்களுடைய விஷயத்தை வந்துட்டு செபிக்கெல்லாம் நாங்க சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்துட்டு அழுத்தி சொல்றாங்க. செபி கரெக்டா தான் பண்ணியிருக்கு, இன்வெஸ்டிகேஷன் கரெக்டா தான், அதுல பிரச்சனை இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்ல போனா போட்ட எக்ஸ்பர்ட் கமிட்டி ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அப்புறம் நேரம் இங்க திரும்புறாங்க, இவங்க போட்ட பெட்டிஷனுக்கு நேரம் திரும்புறாங்க. இந்த பெட்டிஷன்ல பாத்தீங்கன்னா மெயினா இந்த அமெண்ட்மெண்ட்ஸை கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் பண்ண முடியாது, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குன்ட்டு சொல்லி முடிச்சாச்சு. சரியா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, ஃபர்ஸ்ட் பார்ட்டு. அடுத்த பாட்டு, இந்த பாட்டு எப்படி ஓடுதுங்கிறத பார்த்துட்டு தான் அடுத்த பாட்டு போடுவேன். ஸோ ஓகேயா டீலா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. டாடா பை பை.